வணக்கம் மாணவர்களே. டான் டிவியின் கல்வி ஒளிபரப்பின் தரம் 6 மாணவர்களுக்கான வாழ்விற்கு மின்சாரம் எனும் அலகை போன வகுப்பில் கற்றிருந்தோம். அதன் இரண்டாவது பகுதியாக இன்று அதை கற்க போகின்றோம். போன வகுப்பில் நாங்கள் வீட்டில், அதாவது இலங்கையை பொறுத்தளவில் மின்சாரம் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுது, அதாவது நீர்மின் சக்தி, அதாவது நீரின் இயக்க சக்தியை பயன்படுத்தி, நீர்வீழ்ச்சிகளில் இருந்து வர்ற நீரின் இயக்க சக்தியை பயன்படுத்தி அதில் இருந்து அந்த சுழலிகளை சுற்ற செய்வதன் மூலம் டைனமோக்களை பொருத்தி அந்த டைனமோக்கள் இருந்து மின்ன பெறுகின்ற முறையை பற்றி பார்த்தோம். அதை நாங்கள் நீர்மின் சக்தி என்று சொல்லி படித்தோம். அதே மாதிரி நாங்கள் திரும்ப அனல் மின் நிலையம், அதாவது நுரைச்சோலைகளில் காணப்படுற இடங்களில் கோல், அதாவது நிலக்கரிகளை பயன்படுத்தி எரித்து அதிலிருந்து வர்ற வெப்பத்தை பயன்படுத்தி நீராவிகளை உருவாக்கி அந்த நீராவிகள் சுழலிகளை சுட்ட செய்து டைனமோக்களையும் சுட்ட செய்து அதிலிருந்து மின்னப்படுகின்ற முறைகளை பற்றியும் பார்த்தனாங்க. அதை விட காற்று அம்பாறை போன்ற அந்த பெரும்பாலும் காற்று ஆலைகளை பயன்படுத்தி அதிலிருந்து மின்ன உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் வேறு வேறு நாடுகளில் கடல் அலைகள், நீரின் அந்த நிலத்துக்கு அடியில் இருக்கிற வெப்ப மாற்றங்கள், சில நாடுகளில் அணு உலைகளை பயன்படுத்தி கூட அணுவின் வெப்ப சக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து வர்ற வெப்ப சக்தியை பயன்படுத்தி சுழலிகளை சுட்ட செய்து டைனமோக்கள் இருந்து பெறுகிறாங்க. மின்பிறப்பாக்கியலையும் கூட, மின்பிறப்பாக்கியல்னு சொல்றது ஜெனரேட்டர்ஸ், அதுகளுக்குள்ளேயும் இந்த டைனமோக்கள் மோட்டார் தொகுதிகள் தான் காணப்படுது. அப்போ பொதுவாக நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டைனமோக்களை சுட்ட செய்கிறதுக்குரிய மெத்தட், அதாவது உங்களுக்கு தெரியும், சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆகவே நாங்கள் வேறு சக்திகளை பயன்படுத்தி, நீரின் இயக்க சக்தியை பயன்படுத்தி அல்லது நீராவியின் இயக்க சக்தியை பயன்படுத்தி அல்லது காற்றின் இயக்க சக்தியை பயன்படுத்தி சில வழியில் வெப்ப சக்திகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த டைனமோக்களை சுட்ட செய்து மின்னோட்டங்களை பிறப்பிக்கிறத பற்றி நாங்கள் போன வகுப்பில் படிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இலங்கையில் நீர்மின் நிலையங்கள் காணப்படுறது, மின் உற்பத்தி நிலையங்கள் காணப்படுறது, அந்த விமல சுரேந்திர என்றவர் தான் முதல்ல எங்களோட மின்னோட்டங்களை உற்பத்தி செய்தவர் என்ற முறைகளை பற்றியெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதை நீங்கள் இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட போட்டில் 2 படங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது மின்ன பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள், மின்ன பயன்படுத்தி இலகுவாக வேலையை செய்கிற சந்தர்ப்பத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த ஸ்லைட், அது மின் உற்பத்தி, அதாவது மின்ன உற்பத்தி செய்கிற முறைகள், சரிதானே? அதை பற்றியும் பார்த்துட்டோம். நாங்கள் 2 தேசிக்காய், அதாவது அமிலங்களை பயன்படுத்தி 2 தேசிக்காயில் செப்பு மின்ன பயன்படுத்தி பார்த்துட்டோம். அதேமாதிரி டைனமோவில் நடக்கிற செயல், கம்பி சுருளுக்குள்ளே காந்தம் ஒன்றை வச்சு அசைக்கல அந்த காந்தம் மின்ன உருவாக்குது, சரிதானே? அதை நாங்கள் கல்வனோமானியில் பார்க்குறதையும் போன வகுப்பில் பார்த்துனாங்க. அந்த டைனமோக்கள் உருவாக்கத்தை அந்த மைக்கேல் ஃபரடே என்றவர் செய்தவர். டைனமோக்கள்லேருந்து மின்ன உருவாக்குற அந்த முறையை மைக்கேல் ஃபரடே என்றவர் செய்தபடினால அவற்றை பற்றியும் பார்த்துனாங்க. அந்த மின் மோட்டர்கள், அதாவது டைனமோக்கள் சுழல பண்ணுற முறைகள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நீர்மின் சக்தி காணப்படுற இடங்கள், சரிதானே? இதை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். கொத்மலை, விக்டோரியா, ரந்தனிகளை போன்ற இடங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இடங்கள். கொத்மலை, விக்டோரியா, இது நீர்மின் சக்தி. நீர்மின் வேண்டா நீரின் இயக்க சக்தியை பயன்படுத்தி செய்கிறது. அதேமாதிரி அனலண்டா நிலக்கரிகளை பயன்படுத்தி செய்கிறது. இதில் வர்ற அந்த வெப்ப சக்தியினால் கொதி நீராவியை கொண்டு சுட்ட பண்ணுறது நுரைச்சோலை புத்தளத்தில் காணப்படுது. மற்றது எரிபொருட்களை நேரடியாக டீசல் போன்ற எரிபொருட்களை நேரடியாகவே பயன்படுத்தி அந்த என்ஜினில் சுத்த பண்ணி அதில் இருந்து வர்றது கழனி திசை, கழனியில் இந்த முறையில் மின்னம் உற்பத்தி செய்கிறோம். இப்போ நாங்கள் புதுசாக நிர்மாணிச்சிருக்கிறது காற்று மின்வெளி நிலையம். இது அம்பாந்தோட்டையில் கடற்கரை ஆண்டிய பிரதேசம் அம்பாந்தோட்டையில் இந்த மின்முறை உருவாக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் மின்கலங்களை பற்றி பார்த்து நாங்கள் முதன்மை மின்கலங்கள், ஒரு முறை பாவிச்சுட்டு எறிகிற மின்கலங்கள் முதன்மை மின்கலங்கள் என்று சொல்லுவோம். தொடர்ந்தும் பாவிக்கக்கூடிய மின்கலங்கள், சார்ஜ் ஏற்றிட்டு எடுக்கிறது, இப்படியான மின்கலங்கள் துணை மின்கலங்கள் என்று பார்த்தினாங்க. இந்த முதன்மை கலங்கள் எப்படி இருக்கும், துணை மின்கலங்கள் எப்படி இருக்கும் என்றும் போன வகுப்பில் பார்த்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சூரிய கலங்களை பற்றியும் அதன் நன்மை தீமையை பற்றியும் பார்த்தினாங்க. சூரிய கலங்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கலங்கள், எங்களுக்கு சூழல் மாசுதலை ஏற்படுத்தாத கலங்கள் என்றும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் மின் சுற்றுக்களை அமைப்போம் என்ற ஒரு பாடம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மின் சுற்றுக்களை அமைப்போம் என்று சொல்லும் பொழுது, உதாரணமாக இங்கே நீங்கள் பாருங்கள், உலர் மின்கலங்கள் என்று சொல்லி ஒரு கலங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். உலர் மின்கலங்கள், அதாவது உலர் மின்கலங்கள் என்றா என்னன்னு சொன்னால், உலர்ந்த, அங்கே ஈரழி பண்ணுறது இல்லை, உலர்ந்த மின்கலங்கள். மற்றது சில தொடுக்கும் கம்பிகள். உதாரணமாக பாருங்கள், ஒரு உலர் மின்கலம் நாங்கள் எடுக்கிறோம். உலர் மின்கலம்ன்றது ஒரு பேட்டரி.
ஒரு பேட்டரியை பொறுத்தளவில் நாங்கள் பேட்டரின்னு சொல்லக்கூடாது, உலர் மின்கலம் தான் சொல்ல வேணும். இந்த உலர் மின்கலங்கள் 2 எடுத்து பொருத்துறோம். இதில் இந்த உலர் மின்கலங்களை பொருத்தும் பொழுது எங்களுக்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் சக முடிவிடங்கள் இருக்கும். இது சக முடிவிடம், இது சய முடிவிடம் இருக்கும். அந்த முடிவிடங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆளிகள் என்று சொல்லி எங்கள்கிட்ட இருக்குது. ஆளிகள் சுவிட்ச் என்று சொல்லுவோம். இந்த ஆளிகள் என்றது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொதுவாக பொருத்தி இருப்போம். இந்த 2 இரும்பு கம்பிகள் வந்து இருக்கும். இந்த இரும்பு கம்பிகளோட வந்து ஒரு பலகை ஒன்றில் நாங்களே பொருத்தி வச்சிருப்போம். சரியா, ஒரு பலகை ஒன்றில் இதை நாங்கள் பொருத்தி இருப்போம். அந்த பலகை ஒன்றில் பொருத்தி இருந்தால் என்ன செய்யுமெண்டா, இப்போ ஆளியில் இருக்கும். அதே மாதிரி என்னோட மின்குமிழம் ஒன்றை எடுத்து வச்சிருப்போம். மின்குமிழை வந்து பொதுவாக நாங்கள் எடுத்து வச்சிருந்தா எப்படி இருக்குமெண்டா, ஒரு மின்குமிழ், அந்த மின்குமிழுக்குள்ள ஒரு இழை ஒன்று இருக்கும், தங்குத நிலைன்னு சொல்லுவோம். அந்த மின்குமிழை சுற்றி ஒரு உலோக கவசம் இருக்கும். சரி, அந்த உலோக கவசம் ஒன்றுக்குள்ளே பொருத்தி வச்சிருப்போம். அதை விட மின்காவலி பதார்த்தத்தாலான ஒரு கட்டி ஒன்றில் அதை பொருத்தி வச்சிருப்போம். அதுக்குள்ளேருந்து பெரும்பாலும் 2 முனைகளை பொருத்தி வச்சிருப்போம். என்னென்னா அந்த மின்னோட்டத்தை வந்து நாங்கள் இந்த இதுக்களால் வரும்போது ரைட் மின்னோட்டம் இதுக்கெல்லாம் 2 வயர் வரும். இப்போ நாங்கள் ஒரு காவலி பதார்த்தத்தால் இதை இணைக்கிறோம். சரியா, ஒரு ஒரு மின் காவலி பதார்த்தம்னு சொல்லி மின் கடத்தி பதார்த்தத்தால் இணைக்கிறோம். கடத்தி பதார்த்தம் இதால் கொண்டு வந்து இதில் இணைக்கிறேன் ஒரு இடத்துல. அப்புறம் அடுத்த முடிவிடத்தை வந்து இங்கே இணைக்கிறேன், இதில் கொண்டு வந்து இணைக்கிறேன். அடுத்த முடிவிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இணைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை உலர்கலம்னு சொல்லுவோம். உலர்கலம், உலர் மின்கலம்னு சொல்லலாம், உலர் மின்கலம்னு சொல்லலாம், உலர் மின்கலம். இந்த உலர் மின்கலத்துக்கு ஒரு மின்குமிழை சேர்க்கிறோம். இது ஒரு மின்குமிழ், ஒரு மின்குமிழ், ஒரு மின்குமிழை இணைக்கிறோம். இந்த மின்குமிழை இணைக்கல நாங்கள் பிரதானமாக கவனிக்க வேணும், இது வந்து ஒரு கடத்தியாக இருக்க வேணும். அதாவது என்ன கடத்தியாக இருக்க வேணுமெண்டா, மின் கடத்தியாக இருக்க வேணும், மின் கடத்தியாக இருக்க வேணும். அது நாங்கள் ஒரு வடமண்டு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஆளி. உதாரணமாக இதில் மின்னோட்டம் எவ்வாறு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் எப்போ சகலேருந்து சயாவுக்கு போகும், இந்த கம்பிக்குள்ளால் போகும். இப்போ இவர் இணைக்கப்படும் பொழுது இந்த இவர் வந்து இதில் முட்டும் போது இதுக்குள்ளால் போகும். இந்த ஆளி இணைக்கப்படும் போது எங்களுக்கு இந்த இதுக்குள்ளால் போகும். இந்த போகிற மின்னோட்டம் இந்த சுற்றுக்குள்ளால் போய் அப்படியே திரும்பி இதால் வந்து இந்த சகலேருந்து சயாவுக்கு போகும். அப்போ மின்னோட்டம் போகிற திசையை நீங்கள் அம்புக்குறியால் நான் காட்டியிருக்கிறேன். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு மின் சுற்று எவ்வாறு ஒளிருது. அப்போ இதன் போது என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு பிரகாசமான வெளிச்சம் வரும். சரியா, இதுலேருந்து எங்களுக்கு பிரகாசமான வெளிச்சம் வர்றதை அவதானிக்கலாம். அப்போ எங்களுக்கு இதில் இந்த என்ன முடிவுக்கு வாரமெண்டா, ஒரு மின் சுற்று ஒன்றை தயாரிச்சிருக்கிற முடிவுக்கு வந்துடுவோம். சரியா, அப்போ இதில் சுற்றினூடாக மின் பாய்ந்தால் மின்குமிழ் ஒளிர்ந்தது, மின்னோட்டம் பாய்வதற்கென அமையக்கூடிய அமைப்பு மின் சுற்றி எனப்படும். அப்போ மின்னோட்டம் பாய்வதற்கென உதாரணமாக நாங்கள் இதில் ஒரு மின்னோட்டம் பாய வேணுமென்று கட்டாயம் நாங்கள் கருதுறோம்ன்றபடினால என்ன செய்வோம்னு சொன்னால், இதில் வந்து இந்த இடத்துல இந்த ஆளியை வந்து நாங்கள் நேராக இணைப்போம், இப்படியே இதோட இணைச்சிடுவோம். சரியா, ஆளி வந்து இதோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ மின்னோட்டம் வந்து வடிவா போகிறத பார்க்க வேணும். ஏனென்றா எங்களுக்கு கேள்வி வந்து பாருங்க, மின்னோட்டம் பாய்வதற்கென அமைக்கப்பட்ட மூடிய அமைப்பு, மூடியன்றது முக்கியம். மூடிய சுற்றுன்னு சொன்னால் என்ன, இந்த கரண்ட் இதுக்குள்ள ஃபுல்லாக பாயணும், திறந்து விட்டால் இடையில அறுத்து விட்டால் அவர் திறந்துடும். மேலே 8.8 வரிப்படத்தை வரைவதற்கு நேரத்தை அந்த அந்த எடுத்து பார்க்கட்டாம் எப்படி வரைஞ்சோம்னு சொல்லி அதை நாங்கள் இலவாக்குறதுக்காக என்னென்ன முறைகளை பயன்படுத்தலாம்னு பார்க்குறார். மின்சுற்றை அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கூறுகள் மின்துணை கூறுகள் என அழைக்கப்படும். இப்போ உதாரணமாக இதில் மின்துணை கூறுகள் என்னன்னு கேள்வி கேட்கலாம். நீ பாருங்க, மின்சுற்றை அமைப்பதற்கு பயன்படுத்தும் கூறுகள் மின்சுற்று கூறுகள் என அழைக்கப்படும். அப்போ கேள்வி என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம்டா, முதலாவது ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால், மின்சுற்று என்றால் என்னென்று ஒரு கேள்வி கேட்கலாம். மின்சுற்று என்றால், மின்சுற்று என்பதால் நீர் விளங்குவது யாது என்பதால்
நீர் விளங்குவது யாது? சரியா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? மின்சுற்று என்பதால் நீர் விளங்குவது யாது? இது ஒரு கேள்வியா கேட்கலாம். அடுத்த கேள்வி கேட்கலாம். இரண்டாவது கேள்வி, மேற்படி மின்சுற்றில் மின் துணைக்கூறுகள் யாது? சரிதானே? மின் துணைக்கூறுகள் யாது? மின் துணைக்கூறுகள் யாது? இல்லையா? துணைக்கூறுகள் யாது? அப்ப ரெண்டு கேள்விக்கும் விட உங்களுக்கு தெரிய வேணும். மின்னோட்டம் பாய்வதற்கென அமைக்கக்கூடிய அமைப்பு, மூடிய அமைப்பு வந்து மின்சுற்று. மின்சுற்று அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கூறுகள் மின் துணை கூறுகள் எனப்படும். சரியா? ரெண்டு கேள்விக்கு நாங்கள் இப்போ விடைய தெளிவாக விளங்கிட்டோம். சரியா? ரைட். இப்போ மாணவர்களே நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பக்கத்துக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கருவிகள் காட்டப்பட்டிருக்கு. மின்குமிழ், அம்பியர்மானி, மில்லி அம்பியர்மானி, கல்வனோமானி, மின்கலங்கள், தொடுக்கும் கம்பி என்று கொஞ்சம் காட்டியிருக்கிறாங்க. இதில் நான் உங்களுக்கு இது உங்களோட பாடத்துக்குள்ள இல்லாட்டியும் இது அடிக்கடி பயன்படுத்தப்படுறபடினால ஒரு மின்கலத்தினுடைய உலர் மின்கலத்தினுடைய பகுதியை பற்றி உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்த வேண்டி இருக்குது. உலர் மின்கலத்துக்குள்ள ஒரு காபன் கோல் ஒன்று இருக்கும். இது அடிக்கடி இந்த காபன் கோலை இவங்க இந்த பாடத்தில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ உங்களுக்கு அது தெரிய வேணுமென்றதுக்கான தான் இந்த காபன் கோல். மின்கலத்தை வெட்டினா அந்த மின்கலத்துக்குள்ள வந்து ஒரு காபன் கோல் இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். அதை விட அந்த மின்கலத்தில் வந்து ஒரு நாகத்தகடொண்டு இருக்கும். நாகத்தகடொண்டு இருக்கும். அதை விட மின்கலத்தில் ஒரு காவலி பதார்த்தம், மின்ன கடத்தாத ஒரு பதார்த்தம் ஒன்றால் இது இணைக்கப்பட்டிருக்கும். இந்த தேர் அல்லது ஏதாவது ஒரு பதார்த்தத்தால் இது பிரிக்கப்பட்டிருக்கும். ரைட். இப்போ எங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொன்னால், சரியா? அப்போ எங்களுக்கு இதில் என்ன தெரிய வேணுமெண்டா, இதில் காபன் கோல் ஒன்று இருக்குதுன்றது தெரிய வேணும். காபன் கோல், சரியா? காபன் கோல் என்ற ஒன்று இருக்குதுன்றது எங்களுக்கு தெரிய வேணும். எதுக்குள்ள? உலர் மின்கலத்துக்குள்ள. சரியா? அப்போ உலர் மின்கலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடுக்கும் கம்பிகள். தொடுக்கும் கம்பிகளை பொறுத்தளவில் தொடுக்கும் கம்பிகளில், சரியா, தொடுக்கும் கம்பிகளில் வேறு வேறு மொத்தங்கள் எல்லாம் இருக்கும். அந்த தொடுக்கும் கம்பிகளுக்குள்ள இருக்கிற பெரும்பாலான பொருள் வந்து செப்பு கம்பி என்ற ஒரு பொருளாக இருக்கும். செப்பு கம்பி. செப்பு கம்பி. அந்த செப்பு கம்பி என்ன செய்யுமெண்டா ஒரு மின்ன கடத்தக்கூடிய ஒரு கம்பியாக இருக்கும். ரைட். அப்போ அந்த செப்பு கம்பியில் எங்களுக்கு பிரதானமான ஒன்றும் இல்லை, அது ஒரு மின் கடத்தி என்று தெரிஞ்சால் சரி. அதுலேயும் செப்பு கம்பிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கபில நிறமான கம்பி இருக்கும். கபிலமான கம்பி இருக்கும். கபிலம் நிறைஞ்ச கம்பி, அது எல் கம்பி என்று சில வழியில் சொல்லுவாங்க. நீல நிறமான கம்பி நொதுமல் கம்பி என்று சொல்லுவோம். நீளத்தில் இருக்கும், அது நொதுமல் கம்பி. சில வேளைகளில் பச்சை மஞ்சள் கோடோடு இருக்கும். பச்சை மஞ்சள் கோடு அதில் காணப்படும். சரிதானே? இந்த மஞ்சள் கோடு காணப்பட்ட இது புவிக்கம்பின்னு சொல்லுவோம். சரியா? அதை விட நிறைய கலர் கோட்டோடு காணப்படும் வேறு வேறு தேவைகளுக்காக. எங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ இப்போ நாங்கள் வயரை பற்றி பார்த்துட்டோம். ஆளி. ஆளிகள் வந்து பெரும்பாலும் எங்களுக்கு தெரிய வேணும். ஆளிகள் சுவிட்ச், அதாவது கடத்திகளால் கடத்தி கம்பிகளில் மின்னோட்டம் பாய்கிறத வந்து கட்டுப்படுத்துறது அந்த ஆளிகள் தான். அப்போ அந்த ஆளிகள் எவ்வாறு இருக்குமென்றதை பற்றி எங்களுக்கு தெரிய வேணும். அந்த ஆளிகள் எவ்வாறு காணப்படுமென்றதுக்கு பிரதானமாக இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஆளி எடுக்கிறோம். இந்த ஆளியை வழியில் கொண்டு வரோம். ஒரு சுவிட்ச். என்ன மின்னோட்டம் வரும்போது இவங்க இடையில என்ன செய்வாங்க, இவங்க இடையில நின்று இந்த மின்னோட்டத்தை போகிறதுக்கும் வாரத்துக்கும் கனெக்ஷனை தருவாங்க. இப்போ உதாரணமாக இப்படி ஒரு இது இருக்குது. இதுவும் ஒரு உலோகத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். இதில் இன்னொரு உலோகம் ஒன்று இருக்கும். எல்லாமே உலோகங்கள் தான். இதில் எதுவுமே இதில்
கடத்தி தான், எல்லாமே காவலி என்ற ஒன்றும் இல்லை, எல்லாம் கடத்தி. அப்போ இதுவும் கடத்தி, இதுவும் கடத்தி. இதால் மின்னோட்டம் பாயும் போது என்ன நடக்குமெண்டா, மின்னோட்டம் பாயும் போது இந்த மின்னோட்டம் ஒவ்வொரு இந்த அம்புக்குறியின் திசைக்களால் இது பாஞ்சு கொண்டு வரும். சரியா? இந்த மின்னோட்டம் வந்து இதுக்களால பாயும். ரைட்? மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்தப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது என்ன சொன்னால் மின்குமிழ். ரைட்? மின்குமிழ் வந்து இங்கே நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பொருள். மின்குமிழை பற்றி பார்ப்போம். சரியா? மின்குமிழ் பொதுவாக இப்போ எல்லாம் வேறு வேறு மாடலில் நிறைய விடயங்களில் வந்துட்டுது. நீங்கள் ரெண்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மின்குமிழை வந்து ஒரு மின்குமிழ் இப்படி ஒரு பொதுவாக இந்த மாதிரி குமிழில் காணப்படும். இந்த மின்குமிழில் வந்து பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 2 பிரதான கம்பிகள் இப்படி வந்து நிற்கும். இந்த கம்பிகளில் வந்து தங்குத நிலை என்று சொல்லுகின்ற ஒரு இழை ஒன்று காணப்படும். இந்த கம்பிகள் சில வேளைகளில் வந்து நேரடியாகவே வெளியில் இருக்கிற உலோக உரையில் வந்து நேரடியாகவே வேல் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த கீழே வந்திருப்பாங்க. சரியா? இது நீளமாக வந்திருக்கும். இதுண்ட கீழ்ப்பகுதியை சில வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதி சில வழியில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த உலோக பகுதிகள் இந்த இடத்துல 2 சிவப்பான இதை நான் காட்டியிருக்கேன் தானே, 2 சிவப்பும் வந்து இப்படி போகிற அந்த கம்பிகளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மின்குமிழ் வந்து கீழே ஒரு 2 சிவப்பு கலரில் நாங்கள் குறிச்சிருப்போம். இந்த பகுதிகளை கொண்டிருக்கும், முனைகளை கொண்டிருக்கும். சில வேளைகளில் வர பல்ப் வந்து இப்போ சில வேளைகளில் பல்புகளில் வந்து இப்படி ஒரு மின்குமிழ் இருந்தால் அதில் ஒரு கம்பி நேர வரும். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருந்து வர்ற கம்பியில் உண்டு நேர இதில் வந்து இதுக்குள்ள வந்து ஒரு முனையோடு இருக்கும். மெட்ட கம்பி வந்து இப்படி நேர வந்து இதில் வந்து இந்த இதுக்குள்ள ஒரு சுற்றோட மூடி இருக்கும். அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த தங்குத நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கம்பிகள் இணைக்கப்பட்டிருக்கிற விடங்கள் வந்து இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு பேட்டரியை இணைக்கல, ஒரு மின்கலம் கொண்ட இணைக்கல, அந்த மின்கலத்தினை இணைக்கிற பகுதியில் ஒரு கம்பியை கொண்டு வந்து இங்கே இணைப்போம், இன்னொரு கம்பியை கொண்டு வந்து இதில் இணைப்போம். சரியா? இப்போ இங்கே வந்து உண்மையாக காவலி பதார்த்தங்கள் எல்லாம் இதில் இருக்கும். காவலி பதார்த்தங்கள் நான் கணிக்கலாம். ஏன்னா இந்த இடங்களுக்கு இடையில் வந்து ஒரு காவலி பதார்த்தம் இந்த கம்பியை உலோகத்தோடு ஒட்ட விடாது. சரிதானே? இதுக்குள்ள ஒரு காவலி பதார்த்தம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து இதெல்லாம் காவலி பதார்த்தமாக இருக்கும். இவரை முட்ட விடாது. ரைட்? அப்போ மின்குமிழில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் தங்குத நிலை. இது வந்து தங்குத நிலை என்று சொல்லுவோம். தங்குத நிலை காணப்படும். அதே நேரம் இதுக்குள்ள ஒரு வாயு காணப்படும். சடத்துவ வாயுக்கள் காணப்படலாம், பயன்படுத்தப்படலாம். குறைந்த அமுக்கத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் குறைந்த அமுக்கத்தில் தான் பொதுவாக இந்த சடத்துவ வாயுக்கள் அடைக்கப்படுறது வழக்கம். வாயுக்கள் இருக்கும், முனைகள் இந்த இடத்துல இருக்கும். சரியா? மின்குமிழ்களில் வந்து சக்தி மாற்றம் பெரும்பாலும் நடக்கிற சக்தி மாற்றம் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த சக்தி மாற்றம் மின்சக்தி ஒளிச்சக்தி தான். கொஞ்சம் வெப்பம் வந்தாலும் எங்களுக்கு மின்குமிழ்களை பயன்படுத்துகிற நோக்கம் வந்து ஒளிக்காக அது வரும். அடுத்தது அம்பியர்மானி. அம்பியர்மானி என்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பியர்மானி மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுகிற அந்த அம்பியர்மானிகளில் வந்து சகசயன்ற ஒரு முனைகள் காணப்படும். அதான் இங்கே முக்கியமானது. இந்த சகசயன்ற முனைகளை வந்து பார்த்து சகவோட சயவை இணைக்க வேணும். உதாரணமாக பாருங்க, நான் சொல்லி காட்டுறதுல வந்து அம்பியர்மானின்னு சொல்லுவோம்.
இதில் இருக்கிற முனைகளில் வந்து கருப்பு சிவப்புன்னு சொல்லி இருக்கும் சரியா, அல்லது நீலம், இப்படி 2 முனைகள் இருக்கும். இதில் ஒன்று வந்து சிவப்பாக இருக்கும், இது வந்து பெரும்பாலும் சகக்குரியதாக இருக்கும், இது சயக்குரியதாக இருக்கும். அப்போ இந்த முனைகள் வந்து இதில் இருக்கிறத அவதானிக்க வேணும். அதே மாதிரி மில்லி ஆம்பியர் மானி என்றது வந்து மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளக்கிறது. அதை விட கல்வனோமானி மிகவும் சிறிய மின்னோட்டத்தை உணர்றதும் சிறிய மின்னோட்டத்தை அளக்கக்கூடியதுமாக இருக்கும். இப்போ நான் இதே இடத்துல வச்சு உங்களுக்கு ஒரு விடயத்தையும் சொல்லிட்டு போகிறேன். என்னென்னா நாங்கள் படிக்கல எங்களுக்கு உதவியாக இருக்கும். இதோட குறியீடுகள் இதை வந்து நான் பெரும்பாலும் குறியீட்டில் எழுதிக்கல, ஒரு பெரிய குறியீடும் ஒரு பெரிய கோடும் ஒரு சிறிய கோடும் போடுவோம். இந்த பெரிய கோடு சக அடையாளத்தையும் சிறிய கோடு சய அடையாளத்தையும் குறிக்கும். இந்த 2 கோட்டையும் சமனாக போட்டுட்டீங்கண்டா என்ன, அது வேறொரு கருவிக்கு வந்துடும். அது கொள்ளளவின்னு சொல்லி நீங்கள் வருங்காலத்தில் படிக்க போகிற ஒரு விடயத்துக்கு வந்துடும். கொள்ளளவின்னு சொல்லுவோம், கெப்பாசிட்டர் அல்லது கண்டென்சர். அதால் மின்கலத்துக்கு குறியீடு குறிக்கல சமனாக இருக்கக்கூடாது, ஒன்று பெருசாக இருக்க வேணும், மற்றது சின்னதாக இருக்க வேணும். சரியா, இது கொள்ளளவிக்குரியது. அப்போ தெரிஞ்சு கொள்ள வேணுமென்றதுக்காண்டி சொல்லிட்டு போகிறேன். சரியா, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆளிக்கு நாங்கள் பெரும்பாலும் குறிக்கிற குறியீடு வந்து ஆளிக்கு என்ன இப்படி போட்டு இப்படி ஒரு இதைத்தான் போடுறது வழக்கம். சரியா, அடுத்தது ஆளி என்ற விடயம் வந்து நாங்கள் பொது ஆளி என்றது வந்து இங்கே குறிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் ஆளியை விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்த வேண்டாம் மின்குமிழ்களை நாங்கள் பெரும்பாலும் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள ஒரு புள்ளடியை தான் போடுறது வழக்கம். சரியா, வட்டம் போட்டு ஒரு புள்ளடியை தான் நாங்கள் மின்குமிழுக்கு போடுறது வழக்கம். அது இப்படி தெளிவாக போட வேணும், வட்டம் போட்டு இதுக்குள்ளே ஃபுல்லடி போட வேணும், சும்மா இப்படி போட இயலாது. சரிதானே, தெளிவாக போட வேணும், அது எங்களுக்கு இந்த நீட் ஒர்க் வேணும். அப்போ மின்குமிழை வந்து இந்த மாதிரி அடையாளம் போடலாம். முந்தைய ஒரு காலத்தில் மின்குமிழ்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் பயன்படுத்தப்பட்டது தெரிஞ்சிருக்க வேணும்ன்றதுக்காண்டி சொல்கிறேன். இப்படி ஒரு அடையாளமும் பயன்படுத்துவாங்க. சரியா, இந்த மின்குமிழ்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு அடையாளம். ரைட், இப்போ நாங்கள் மின்குமிழ்களை பற்றியும் பார்த்துட்டோம். ஆம்பியர் மானி வோல்ட் மானின்னு சொன்னால் அது எப்படி பயன்படுத்துவாங்கண்டா, ஆம்பியர் மானியண்டா இப்படி ஒரு ஆம்பியர் மானியை போட்டு ஒரு வட்டம் போடுவாங்க. மில்லி ஆம்பியர் மானியண்டா இப்படியும் போடுறது வழக்கம். மில்லி ஆம்பியர் மானியண்டா வட்டம் போடுற போடுவாங்க. சரியா, கல்வனோமானியண்டா ஜி போட்டு இப்படி வட்டம் போடுவாங்க, கல்வனோமானி. வோல்ட் மானியன்னு ஒன்று இருக்குது, அது பி போட்டு வட்டம் போடுவாங்க. உங்களுக்கு இந்த குறியீடுகளை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காண்டி சும்மா சொல்லிட்டு போகிறோம். அங்கால நாங்கள் குறியீடுகளை பற்றி படிப்போம். ரைட், அப்போ இதுகளில் வந்து மின் துணைக்கூறுகள் தான் இப்போ நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். மின் சுற்றை வரைவதற்கு உங்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுற்றை வரைவதற்கு குறியீடுகளை பயன்படுத்துவோம். ஏன்னா ஒரு மின்குமிழக்குறது எங்களுக்கு கஷ்டம், அதால் குறியீட்டை வந்து பயன்படுத்துவோம். எஸ், இங்கே பாருங்கள் குறியீடுகள் இங்கே காணப்படுது. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த குறியீடுகளை வந்து பார்க்கக்குள்ள மின்கலம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். மின்கலத்தில் இப்படி இது போட்டு சய போட வேணும். சக எங்கால சய எங்கால இருக்குன்னு தெரியாட்டி உங்களுக்கு பிழையாக போயிடும். தொடுக்கும் கம்பிகள் நோமனானது. ஆளிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஆளிகளுக்கு ஒரு வட்டம் போட்டு இப்படி இதில் ஒரு வட்டம் போட்டு இப்படி முடிச்சுட்டு எங்கால பக்கம் போடலாம், இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம், கட்டாயம் இப்படி தான் வரணும் வண்டி இல்லை. சரிதானே, மற்ற இது ரெண்டும் வந்து இதை இணைக்கல பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கணும். சில பிள்ளைகள் வந்து நான் பார்த்துருக்கிறேன் இப்படி போட்டுட்டு இதை இங்கே போடுவாங்க, இது ஆளியாக இருக்காது, இந்த இடம் வந்து பிள்ளையாக இருக்கும். ஆளியண்டா அந்த கேட்கல அந்த என்ன முட்டும் போது இது இங்கே வர வேணும். அப்போ எங்களுக்கு ஆளியின் குறியீடு வந்து என்ன, ஆளியினுடைய குறியீடு வந்து எங்களுக்கு தெரிய வேணும். எப்படி இருக்குமாண்டு ஆளியினுடைய குறியீடு வந்து உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு சின்ன ஒரு இடம் போட்டு இங்கேயும் ஒரு வட்டம் போட்டு இதில் அப்படி ஒரு பெரியதாக போட்டு விடலாம். ரைட், அடுத்தது மின்குமிழ். ஏற்கனவே நாங்கள் படிச்சுட்டோம், மின்குமிழ் அப்படி ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே வெட்டத்தக்கதாக இருக்க வேணும். சரியா, மின்குமிழ் இருக்க வேணும். ஆம்பியர் மானி ஏ போட்டு வட்டம் போட்டிருக்கிறாங்க. மில்லி ஆம்பியர் மானியண்டா சின்ன எம் போட்டையும் போடுறது வழக்கம். இங்கே வந்து உங்களுக்கு அது போடுபடையில் அப்படி தந்தாலும் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரைட், இப்போ நாங்கள் கல்வனோமானியை பற்றி பார்த்துட்டோம் ஜி. இப்போ குறியீடுகளை பயன்படுத்தி மின் சுற்று அமைக்கிற மாதிரி பார்க்குறோம். இப்போ அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி கீறக்கூடிய மாதிரி இருப்போம். சரியா, இப்போ நாங்கள் ஒரு சுற்றுக்கு போவோம். ரைட், இங்கே ஒரு சுற்று தரப்பட்டிருக்கு, நாங்கள் இந்த சுற்றை மட்டும் கவனிப்போம்.
இதில் 2 மின்குமிழ்கள் இருக்குது. எஸ், அவர் அங்கே கீழே வரைஞ்சி காட்டியிருக்கிறார். 2 மின்குமிழ்கள், 2 மின்குமிழ்கண்ட குறியீடுகளும் சரியாக பொருத்தி இருக்க வேணும். அந்த 2 மின்குமிழ்களுக்கு இடையில இணைப்பு கொண்டு இருக்குது. ரைட். அடுத்தது 2 மின்குமிழ்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கு. மின்கலத்தின் குறியீட்டில் பாருங்க, மேலே இருக்கிற முனை வந்து சகவா இருக்கும், இது சயவா இருக்கும். எங்கட இந்த இடத்துல தெளிவில்லை, இந்த இடத்துல தெளிவில்லை, அதை நீங்கள் தெளிவாக இங்கே நான் வரைஞ்சி காட்டியிருக்கிறேன். சரியா? அதில் வந்து சக மேலே இருக்க வேணும், இதில் சயம் கீழே இருக்க வேண்டாம். அந்த பேட்டரியில் வந்து இப்படி ஒரு அமைப்பு தான் காட்டப்பட்டிருக்கு. எப்பவும் காவன்கோல் மேலே நீட்டி கொண்டிருக்கிற பகுதி வந்து சக, இது சய. ஆகவே தான் நான் அந்த முடிவுக்கு வாரேன். அடுத்தது ஆளி. ஆளி நான் சொன்ன மாதிரி எந்த பக்கமும் இருக்கலாம், தலை நீட்டி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும். அப்போ இது ஒரு தொடர் இணைப்பில் காணப்படுகின்ற ஒரு மின்குமிழ். இந்த இணைப்பு தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். தொடர் இணைப்பில் காணப்படுது, நல்ல பவராக இருக்கும். சும்மா கணக்க நேரம் ஒளிராட்டியும் பயங்கர பவராக இருக்கும். ஏன்னா போகிற கரண்ட் அவ்வளோ இதுக்குள்ளான் போகும், பங்கிட்டு போகாது, நல்ல பவராக இருக்கு. அடுத்த படத்துக்கு வந்தோம்டா, அடுத்த படத்தை பாருங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள், நாங்கள் இப்போ என்ன படித்து கொண்டிருக்கிறோம்டா, ஏன்னா வீட்டு மின்சுற்றுகள் அமைக்கும் பொழுது குறியீடுகளை பயன்படுத்தி அப்படி அமைக்கிறது. 2 மின்குமிழ் தர்றாங்க, 2 மின்கலம் தர்றாங்க, ஆளி தர்றாங்க, இதெல்லாம் இணைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இணைக்கும் பொழுது எப்படி நாங்கள் குறியீட்டில் வரைகிறது, குறியீட்டில் வரைகிறத பற்றி தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ குறியீட்டில் வரைகிறதுனா என்ன, அந்த விதத்தில் நாங்கள் 2வது படத்தை புக்கில் இருக்கிற படத்துக்கு வருவோம். இப்போ நான் என்னுடைய முழு ஃபோக்கஸ், என்னுடைய டார்கெட் எல்லாம் இந்த களத்தில் தான் தாங்கி இருக்குது. அதை பார்க்குறேன். அதாவது இதுக்குள்ள ஒரு படம் இருக்கு பாருங்க, அதை வட்டத்தால் வளையம் போடுறேன். ரைட். அதில் வந்து பாருங்க 2 மின்குமிழ்கள் தரப்பட்டிருக்கு. இந்த மின்குமிழ்கள் வந்து 2 மின்குமிழ்கள் சமாந்தரமாக இருக்கு. இந்த மின்குமிழ்கள் வந்து 2ம் சமாந்தரமாக இருக்கு. ஒரு மின்கலத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ 2ம் வந்து இப்படி சமாந்தரமாக இணைக்கிறத நான் இப்படி இதில் இணைக்கிறேன். ரைட். இப்போ இங்காலே மின்குமிழ்கள் வந்திருக்கு, 2யும் இணைச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மின்கலம் இருக்குது, அந்த மின்கலம் இருக்கிற இடத்துக்கு இடப்படினால மின்கலத்தை நான் வந்து இதில் இணைக்கிறேன். சகவும் சயவும், இது சக, இது சய. அப்புறம் வந்து ஒரு ஆளிக்கு இணைக்கிறேன். இந்த இடத்துல இப்படி வருது. இதில் உண்மையாக சொல்லுவோம், சகலேருந்து போகிற 8 ஆம்பியரண்டா, இதில் ஒரு 4 போகும், இதில் ஒரு 4 போகும். அப்போ இங்கே பவர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இது சமாந்தர இணைப்பு, சமாந்தர இணைப்பு, சமாந்தர இணைப்பு. முதல்ல வரைஞ்சது வந்து தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புன்னா தொடர்ந்து இருக்கும். தொடர் இணைப்பில் நாங்கள் இப்படி வரைஞ்ச சுற்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை நாங்கள் இணைக்கும் போது தான் இது வரும். இந்த ஆளியை நாங்கள் போட்டோம்டா எங்களுக்கு பவர் பயங்கரமாக நல்ல நிறைய ஏராளமான பவராக இருக்குமே. அவ்வளவு கரண்ட்டும் இதுக்குள்ளாலான்னு போகும். 8 ஆம்பியர் வந்தால் 8 ஆம்பியரும் இது இந்த பல்புக்குள்ளால போகும். இது இங்கே பிரிஞ்சு போகுது 4 மேலே. இப்போ எங்களுக்கு இதில் 2 விஷயத்தை சொல்லித்தரேன். என்னென்னா, ஒன்று குறியீட்டை பயன்படுத்தி வரைகிறது, அடுத்தது அதன் பவர், அதனுடைய ஒளியின் அளவையும் இதில் பார்த்து கொண்டு போகிறோம். அடுத்தது படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மின்சுற்றில் காணப்படும் கூறுகளை இனங்காணுங்கள், அது கூறுகளை பயன்படுத்தி சுற்றொன்றை அமையுங்கள், நீங்கள் அமைத்த சுற்றை அப்பியாச புத்தகத்தில் வரையுங்கள் என்று போட்டிருக்கிறார். அதில் ஆளியை மூடும்போது பெறப்படும் அவதானிப்பு யாது, 2 குறிப்பிடுக. சூப்பர் கேள்விகள். இந்த கேள்விகளை கொஞ்சம் கவனிங்க. இந்த கேள்வியில் ஒரு ஆளி பொருத்தி இருக்கிறார், ஒரு ஆளி பொருத்தி இருக்கிறார், ஒரு மின்கலம், அடுத்ததா ஒரு ஆம்பியர்மானி மின்னோட்டத்தை அளக்கிறது, அடுத்ததா ஒரு மின்கலம் மின்குமிழ், ஒரு மின்குமிழ் தந்திருக்கிறார், அதுக்கப்புறம் இந்த ஒரு இதை இணைச்சிருக்கிறோம். இதில்
நாங்கள் பொதுவாக நாங்கள் பாவிக்கிற மின்குமிழ் வந்து இந்த பாவிக்கிற மின்குமிழ் வந்து எங்களோட பாவனையில் இருக்கிற மின்குமிழ் வந்து ஒரு ஃபிலமெண்ட் இழை மின் விளக்காக இருக்கும். இது ஒரு இழை மின் விளக்கு. இழைதான் இதில் இருக்கும். இழை மின் விளக்கு மின்குமிழ்னு சொல்லலாம். ஆனால் சில வேளைகளில் சரியா சில வேளைகளில் இழை மின்குமிழுக்கு பதிலாக நாங்கள் எல்இடின்னு சொல்லி ஒரு பல்ப் ஒன்று விற்கிது. பார்த்தீங்கன்னா சிறிய பல்ப் ஒன்று எல்இடின்னு. எல்இடின்னு சொன்னால் லைட் எமிட்டிங் டயோட், ஒளி காலும் இருவாயி. ஒரு டயோட்னு சொல்கிற உண்மையாக ஒரு பல்ப் இல்லை, ஒரு இருவாயின்னு சொல்கிறது. அது நாங்கள் சொல்கிறது ஒளி காலும், ஒளியை துப்புறது, காலுமெண்டா வெளிவிடுறது. ஒளி காலும் டயோட்டண்டா இருவாயி. அந்த ஒளி காலும் இருவாயி என்று சொல்லுகின்ற அந்த பல்பை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிறது சகப்பகுதி, சின்னதாக இருக்கிறது சயப்பகுதி. அப்போ இந்த குமிழ்களை நாங்கள் பார்த்து இணைக்க வேணும். அப்போ இணைச்சோம்னு சொன்னால் மின்னோட்டம் வரும் பொழுது இந்த மின்குமிழ்களுக்கு பதிலாக ஒரு ஒளிகாலம் இருவாயி இணைச்சிங்கண்டா அதில் இருந்தும் வெளிச்சம் வர்றதை கவனிக்கலாம். எல்இடி பல்புன்னு சொல்லுவோம். இழை மின் விளக்கையும் பயன்படுத்தலாம், எல்இடி மின் விளக்கையும் பயன்படுத்தலாம். நாங்கள் இந்த பரிசோதனையை செய்கிறதுக்கு, இந்த மின் சுற்று அமைக்கிறதுக்கு. சரியா? அப்போ ஒரு மின் சுற்று அமைக்கிறது என்னன்றதை பற்றி தான் இதில் பார்த்துருக்கிறார். இந்த மின் சுற்றில் குறியீடுகள் தரையக்கில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்கலாம். அதுக்காக இழை மின்குமிழுக்கு பதிலாக எல்இடி இணைத்து மீண்டும் அம்பியர்மானியின் வாசிப்பை பெறுங்கள். எல்இடியை இணைத்த பின்பு அம்பியர்மானியின் வாசிப்பதுக்கு யாது நிகழ்ந்தது, இதற்கான காரணத்தை வகுப்பறையில் கொடுங்க. எல்இடி வந்து கொஞ்சம் கரண்ட்லேயே இயங்கும். சரிதானே? அப்போ அது நல்ல பிரகாசமாக இருக்கும். ஆனால் எல்இடியை வந்து அந்த இணைக்கிற திசைகள் மாறினா எல்லாம் அந்த மின்னோட்டம் பாயாது. இங்கே வந்து ஒரு அட்டவணை தந்திருக்கிறார். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும். மின்குமிழ் ஒளிரும் ஒளிரவில்லைன்னு பார்க்கட்டாம். மின்படத்தின் வெளிப்பகுதி, மின்படத்தின் வெளிப்பகுதின்னா ஒரு வயர் இருக்குது. ஒரு வயர் இருந்தால் மின்படம்ன்றது ஒரு வயர். சரியா? ஒரு வயர் தான் மின்படம். இப்படி ஒரு கரண்ட் வயர் கம்பி என்று வைப்போம். இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு மின்படத்தை வந்து இப்படி ஒரு கம்பியை எடுக்கிறோம், மின்படம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன கம்பி ஒன்று இருக்கு, வெளியில் வேறு. அது உள்ளுக்கால போகும். சரியா? அந்த இவர் இதில் வந்து பயன்படுத்துறது, இப்போ முதல்ல அந்த மின் சுற்றில் கரண்ட் ஓடுதான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இவர் என்ன செய்யிருக்கிறாருண்டா, இவர் இந்த தனியை இதை மட்டும் உரிச்சு எடுத்திருக்கிறார். சரியா? இதை மட்டும் உரிச்சு எடுத்து அந்த இதை பயன்படுத்துகிறார் மின்னோடுதான்னு பார்க்குறதுக்கு. மின்ன கடத்துமாண்டு இல்லை, கடத்தாது. மின்படத்தின் உட்பகுதியில் உள்ள கம்பி, இந்த கம்பியை எடுத்தால் அது கடத்தும், இது கடத்தாது. உலர்ந்த கடதாசி கடத்தாது. பாரமான ஈரமான கடதாசி கடத்தும், ஈரம் இருக்கிறபடியாக கடத்தும். உலர் மின்கலத்தின் காவன்கோல் கடத்தும். ஈரமான மரக்குற்றி கடத்தும், உலர்ந்த மரக்குற்றி கடத்தாது. பென்சில் கூர் கடத்தும், பிளாஸ்டிக் கடத்தாது, பொலித்தீன் கடத்தாது. சரியா? கடத்திகள் காவலிகள் சம்பந்தமான ஒரு சின்ன விடயத்தை அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது, மிகச்சிறிய மின்னோட்டம் பாயும் பொழுது மின்குமிழ் ஒளிர்வதில்லை. இதனால் அம்மின்னை அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு மில்லி ஆம்பியர் மானியை பயன்படுத்தலாம். மின்குமிழ் அல்லது மில்லி ஆம்பியர் மானி செயற்படவில்லையாயின் அப்பொருளினூடாக மின்னோட்டம் பாயவில்லை என்ற முடிவுக்கு வர முடியும். மேலே தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய இந்த வந்து மின்னை கடத்தும் பொருட்கள், மின்னை கடத்தாத பொருட்கள் என்று வேறுபடுத்தி அறியலாம்னு சொல்கிறார். சரியா? உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலத்தை எடுத்து, சரியா, ஒரு மின்கலம் இருக்கு. இந்த மின்கலத்தில் நாங்கள் ஒரு முடிவிடத்தை எடுத்துட்டோம். இப்போ இதில் முடிவிடத்தில் வந்து ஒரு இடத்துல மின்குமிழ் இணைக்கலாம், எல்இடி மின்குமிழ் இணைக்கலாம், அல்லது ஒரு அம்பியர் மானியை கூட இணைக்கலாம். அம்பியர் மானியண்டேக்க குறிப்பாக நாங்கள் மில்லி ஆம்பியர் மானி, சிறிய மின்னோட்டத்தை அளக்கிற அம்பியர் மானியை எடுக்கலாம். இணைச்சிட்டு இப்போ நாங்கள் ஆளியை பொருத்தலாம். ஆளி எப்போ இப்படியும் பொருத்தலாம். ஆளி
எங்களுக்கு என்ன எங்கேயும் இருக்கலாம். ஆளியை பொருத்திட்டு இப்போ நாங்கள் இதை இணைச்சா ஆளியை இணைக்கும் பொழுது என்ன ஆணியை இணைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே வந்து மின்னோட்டம் மின்குமிழ் ஒளிரும். இதில் வந்து மின் வாசிப்புகள் எல்லாம் அவதானிக்கலாம் மில்லியம்பியர் மானியில். இப்போ சும்மா சொல்லுவேன் ஒரு கதைக்கு எங்களுக்கு இந்த மில்லியம்பியர் மானிலையும் ஒன்று வாசிப்பும் தெரியல, மில்லியம்பியர் மானிலையும் வாசிப்பு இல்லை, மின்குமிழையும் ஒளிரவில்லை, ஆனால் சுவிட்சு போட்டிருக்கிறோம். இப்போ இதுக்கிடையில் ஒரு எங்களுக்கு பரிசோதனைக்குரிய பொருளோட இணைச்சி விட்டுருக்குறோம். ஒரு பரிசோதனைக்குரிய பொருளோட இணைக்கிறோம். ஒரு கடதாசியோ அல்லது பிளாஸ்டிக்கோ என்னவோ இணைக்கிறோம். இங்கே ஒளிரையிலேண்டா எங்களுக்கு மின்னோட்டம் வரையலைன்னு அர்த்தம். இங்கே வரையலை. அப்போ இது காவலின்னு சொல்லிடுற முடிவுக்கு வரலாம். இது காவலி. ஏன் மில்லியம்பியர் மானியும் ஒர்க் பண்ணல, சிறிய மின்னோட்டத்தை கூட காட்டையில், ஏன்னா மின்னோட்டம் குறைவாக வந்திருந்தாலும் மின்குமிழ் வர ஒளிரையில். அப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். சரியா? இப்போ இவ்வாறு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த பரிசோதனைகளின் ஊடாக கடத்திகள் காவலிகளை இனம் காண முடியும் என்று சொல்லவார். முன்னை கடத்தும் பொருட்களை நாங்கள் கடத்திகள் என்றும் முன்னை கடத்தாத பொருட்களை காவலிகள் என்றும் சொல்லுவோம். இங்கே வந்து முன்னை கடத்தும் பொருட்கள் மின் கடத்திகள் எனப்படும். அப்போ ஒரு கேள்வி தரலாம் உங்களுக்கு, எப்படி என்றா மின் கடத்திகள் என்றால் என்ன? இப்போ உங்களுக்கு மின் கடத்திகள் என்றால் என்ன? மின் கடத்திகள் என்றால் என்ன அண்ட் ஒரு கேள்வி தாரு. அப்போ உடனே டக்குன்னு நீங்கள் என்ன எழுதுவீங்க, இந்த மேலே இருப்பீங்க மின்னை கடத்தும் பொருட்கள் மின் கடத்திகள். அப்போ மின் காவலிகள் என்றால் என்னன்னு கேட்குறேன். மின் காவலிகள் என்றால் என்ன? உடனே நீங்கள் விட சொல்லுவீங்க டக்குன்னு மின்னை கடத்தாத பொருட்கள். அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இது என்ன குறியீடு, இது என்ன பொருள்? உடனே சொல்லுவீங்க மின்குமிழ். இது என்ன பொருள்? மின்கலம். அப்போ இதில் நான் கேட்குற ஒரு கேள்வி, இதில் சக எது சய எது? சக இது சய இது. இந்த அடையாளம் எதை குறிக்குது? உடனே சொல்லுவீங்க ஆளி. இந்த அடையாளம் எதை குறிக்குது? உடனே சொல்லுவீங்க எம்பியர் மானி. ஜி என்ன ஜி என்ற ஒரு அடையாளம் எதை குறிக்குது? கல்வனோமானி. சூப்பராக டக்குன்னு ஆன்சர் சொல்லுவீங்க. சரியா? அப்போ எங்களுக்கு இந்த கேள்விக்கு வந்தால் நாங்கள் விடை எழுதக்கூடிய மாதிரி இருப்போம் இந்த மாதிரி விடயங்களில். அடுத்ததாக இந்த மஞ்சள் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு விடயத்தை பார்ப்போம். என்னண்டா நாங்கள் ஒரு வழியாக கவனித்து பாருங்க. முதல்ல படித்து நாங்கள் ஒரு மின்கலம் தந்தா அந்த மின்கலத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குற மின்கலத்தினூடாக என்ன செய்கிறோம், ஒரு மின்குமிழ இணைச்சம், ஒரு மில்லி எம்பியர் மானி ஒன்று இணைச்சம், இடையில் ஒரு டபுள்யூ கேப் ஒன்று விட்டு ஒரு ஆளி ஒன்றையும் வச்சுட்டு, சரியா இப்படி இணைச்சிட்டு நாங்கள் பரிசோதனைக்கு தேவையான பொருட்களை வந்து இதுக்குள்ளே இணைச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். மின்ன கடத்துதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணினோம். இது திண்ம பொருளாக இருந்தால் பரவாயில்லை, திண்மமாக இருக்கிறபடினால பரவாயில்லை, திண்மம். ஆனால் இதே இது திரவமாக இருந்தால் என்னென்னு டெஸ்ட் பண்ணுறது? திண்மம்ண்டா டெஸ்ட் பண்ணலாம், பரிசோதனைக்குரிய பொருள். இது பரிசோதனைக்குரிய பொருள். பரிசோதனைக்குரிய பொருள்ன்றபடினால நாங்கள் என்ன செய்கிறோம், திண்மமாக இருந்தால் செக் பண்ணலாம். இப்போ அதே இது திரவமாக இருந்தால் அந்த இப்போ மண்ணெண்ணெய் மின்ன கடத்துமான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்டா, ஒரு மின்கலத்தை எடுத்து அதுக்கு ஒரு ஆளி ஒன்றை பொருத்தி வளமையாக செய்கிற மாதிரி பொருத்தி ஒரு கார்பன் கோலொண்டை கொண்டு வந்தோம். சரியா? ஒரு கார்பன் கோலொண்டை கொண்டு வந்து அதை ஒரு தண்ணிக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி எடுத்தோம். இந்த பேட்டரிக்குள்ளே இருந்துச்சு கார்பன் கோல், அதை எடுத்துட்டு வளமையாக செய்கிற அடுத்த வளமையான என்ன, ஒரு மில்லி எம்பியர் மானியோட இணைப்போம் அல்லது ஒரு மின்குமிழோட இணைப்போம். இணைச்சிட்டு இங்கே வந்து இணைச்சோம். இது எங்களுக்கு சக, இது சய. இப்போ ஒரு பாத்திரத்தில் எங்களுக்கு பரிசோதனைக்குரிய திரவத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த திரவம் இன்னும் கடத்துமா இருந்தால்
நாங்கள் ஆழியை மூடும்போது என்ன செய்ய வேண்டாம், இந்த கரத்தும் போது இது இப்படி வரும், இதனூடா போய் இதனூடா திரவத்தினூடா கடந்து இதனூடா வந்து இதனூடா போகும். இப்போ உண்மையாக நாங்கள் ஆழியை மூடின வேண்டாம், இந்த மின்னோட்டம் வந்து இதனூடா போகும். அப்போ இதெல்லாம் ஒளிரும், எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒளிரும். அப்போ நாங்கள் இந்த பரிசோதனையிலிருந்து என்ன செய்து கொள்கிறோம் வேண்டாம், திரவங்களை கூட இப்போ திரவ பொருளாக இருந்தால் சரியா, திரவ பொருளாக இருந்தால் நாங்கள் திரவம் இதுவும் பரிசோதனைக்குரிய ஒரு பொருள், திண்மம் இதுவும் பரிசோதனைக்குரிய பொருள், நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கடத்துமா இல்லையான்னு. சரியா, அந்த பரிசோதனை தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. சுருக்கமான உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறோம். ஒரு திண்ம பொருளை எப்படி பரிசோதனை மூலமாக முன்ன கடத்துமா காவலியா கடத்தியான்னு கண்டுபிடிக்கிறது, திரவ பொருளை எப்படி கடத்துறன்றதை பற்றி நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம். சரியா, அப்போ உலோகங்களை போன்று திரவங்களினூடாக முன்னை கடத்தும் தன்மையை நீங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் எங்களுக்கு பிரதானமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொருளில் வந்து கடத்திகள், கடத்திகள்னு சொல்லிக்கல பொதுவாக உலோகங்கள் வந்து வரும். உலோகங்கள்னு சொல்லும் பொழுது இரும்பு, செம்பு, ஒரு கொஞ்சம் உலோகத்தை சும்மா சொல்கிறேன், செம்பு, அலுமினியம், ஈயம், பிளாட்டினம், பொன், வெள்ளி, இதில் பாதரசம், இப்படி இருக்கிற எல்லாரையுமே இதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் இதில் இந்த பாதரசம் மட்டும் திரவ உலோகம், அது மின்ன கடத்தும், வெப்பத்தை நல்லா கடத்தும், வெப்பமானியில் பயன்படுத்துகிறோம். அதில் குறியீடு கேபிட்டல் H ஸ்மால் ஜின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ கடத்திகளில் உலோகங்கள் வரும், பொதுவாக உப்பு கரைசல்களும் வரும். அடுத்தது கடத்திகளில் வந்து ரெண்டாவது உப்பு கரைசல்கள், உப்பு கரைசல்கள் வந்து மின்ன கடத்தும். மற்றது தூய நீர் மின்ன கடத்தாது. சரியா, தூய நீர் கடத்தாது. ஆனால் ஈரமானன்னு சொல்கிறது வந்து எல்லாம் இந்த கனியுப்போட சேர்ந்த நீர், ஈரமான பலகை எல்லாம் மின்ன கடத்தும். சரியா, ஈரமான உடல் வந்து மனித உடல் இருக்குதானே, அது உடலாக இருந்தால் அது முன்ன கடத்தும். சரியா, அப்போ இலத்திரனியல் உபகரணங்களையும் வந்து பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் முன்ன கடத்தக்கூடியதாக காணப்படும். சரிதானே, இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படும் கூறுகள் இலத்திரனியல் கூறுகள் எனப்படும். அப்போ டெஸ்ட்டுக்கு சிலவளை கேட்கலாம், இலத்திரனியல் கூறுகள் என்றால் என்ன? அப்போ இலத்திரனியல் உபகரணங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் இலத்திரனியல் உபகரணங்கள், அதாவது இலத்திரனியல் கூறுகள் என்று அழைக்கப்படும். சரியா, இலத்திரனியல் கூறுகள் என்று சொல்கிறது வந்து நாங்கள் இதைத்தான் சொல்லுவோம். என்ன இலத்திரனியல் என்றால் எங்களோட ரேடியோக்கள், டிவிக்கள் அதெல்லாம் பயன்படுத்தப்படுறது இலத்திரனியல் கூறுகள். அதில் இருவாயி என்று சொல்லி ஒரு பொருள் இருக்குது, இருவாயி. அந்த இருவாயி என்றது பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இலத்திரனியல்ல. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருப்பு கலரில் ஒன்று ஒரு இது இருந்தால் மிகவும் சிறியது. சரியா, இதில் ஒரு வெள்ளை, இது கருப்பு கலராக ஃபுல்லாக இருந்தால் இதில் ஒரு சின்ன வெள்ளை அடையாளம் போட்டபடி இருக்கும். சரி, உங்களோட நீளம் வந்து ஒரு கவுப்பின்ற சைஸில் கூட இருக்குது. உங்களோட வீட்டில் இருக்கிற பயறு கவுப்பி அதுன்ற சைஸில் கூட தான் இது இருக்கும். சரியா, ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். இந்த டயோட்டன்னு சொல்கிறது இப்படி தான் இருக்கும், ஒரு சிறிய ஒரு இது உண்டு. நீங்கள் சார்ஜருக்குள்ள எல்லாம் இருக்குது, ஃபோன் சார்ஜரை உடைச்சி பார்த்தீங்கன்னா, பழைய ஃபோன் சார்ஜரை உடைச்சி பார்த்தா அதுக்குள்ளே இருக்குது. சரியா, இருவாய்கள் கருப்பு கலரில் இருக்கிறத காணலாம். அதுகளை என்ன செய்யணும், அந்த குறியீடு வந்து எப்படின்னா, அந்த குறியீடு இப்படி ஒரு அடையாளம், முக்கோண அடையாளம் போட்டு ஒரு கோடு போட்டு இருக்கும்.
சரியா முக்கோணம் கரண்ட் போகிற திசை வந்து எப்படி இருக்க வேண்டாம், இந்த திசையிலாம் கரண்ட் போகும். அந்த கரண்ட் போகிற திசை இப்படி இருக்கு. சரியா அப்போ இருவாய்கள் முனைகளை மின்சுற்றில் மாற்றி இணைக்கும் போது அது அந்த சரியாக பொருந்தாமல் இணைச்சிங்கன்னா மின்னோட்டம் பெறா. உதாரணமாக பாருங்க, இப்போ நான் இதில் ஒரு நான் இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் தரம் 6 மாணவர்களுக்கான என்ன மின்சுற்று வீட்டு அந்த சுற்று மின்சுற்று என்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதில் வந்து நாங்கள் படித்து கொண்டிருக்கல வந்து இருவாய்களை பற்றி படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். சரியா அப்போ அந்த இருவாய்கள் என்ற விடயத்தில் வந்து நாங்கள் படிக்கல. இருவாய்கள் கிட்டத்தட்ட ஒரு கவுப்பி சைஸில் காணப்படும். அதில் குறியீடுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ உதாரணமாக இந்த இருவாயிகளை வந்து ஒரு மின்கலத்தில் இணைக்கிறோம். சரிதானே, இப்போ ஒரு மின்கலத்தை எடுங்க பாருங்கள். ஒரு மின்கலம் இருக்குது. இந்த மின்கலத்தில் வந்து ஒரு ஆளி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆளியோட சேர்த்து இந்த இருவாயி இணைக்கப்பட்டிருக்கு. இருவாயின்னு நான் சொல்கிற இந்த குறியீட்டிலேயே உங்களுக்கு வரைகிறேன். அந்த குறியீடை இப்படி வரைகிறேன். சரியா இந்த மாதிரி ஒரு இருவாயி வரைஞ்சிருக்கிறோம். சில வழியில் இது இருவாயி என்றது வந்து ஒளி தரக்கூடிய இருவாயியாக இருந்தால் எங்களுக்கு கூட நல்லா வெளிச்சம் எங்களுக்கு அதுலேருந்து வரும். அதுலேருந்து வெளிச்சம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா இது ஒளிகாலம் இருவாயின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை ஒளிகாலம் இருவாயின்னா எங்களுக்கு வெளிச்சம் வரும். அந்த மாதிரி வெளிச்சம் வரைக்கல. சரியா இப்போ நாங்கள் மின்குமிழை போட்டோம்டா, இந்த ஆளியை போட்டோம்டா, இதில் இந்த வெளிச்சங்கள் வர்றதா அவதானிக்கலாம். சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்தும் இந்த வகுப்பில் வந்து நாங்கள் கொண்டு வந்து காட்டி உங்களுக்கு படிப்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். இருவாயி எப்படி இருக்கும், தடை எப்படி இருக்கும், அம்பியர்மானி எப்படி இருக்கும்ன்றதை கொண்டு வந்து காட்டி உங்களுக்கு படிப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு அதை காட்டி படிப்பிச்சா தான் எல்லாம் கற்பனையில் படிக்க முடியாது இந்த பாடங்கள். ஆகவே அடுத்த வகுப்பில் உங்களுக்கு அதில் கொண்டு வந்து காட்டி படிப்பிக்கிறேன். ஆகவே நாங்கள் இதோட எங்களோட பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் படித்த பாடம் வந்து என்ன மின் சம்பந்தமான மின் சுற்றுக்கள் அமைக்கிறது, மின் சுற்றுக்களில் காணப்படுற துணை கூறுகள், இந்த குறியீடுகள் எப்படி இருக்கும், ஒரு மின்கலம் இந்த குறியீட்டை டக்கண்டு கண்டுபிடிக்கிறது, இதுகளை பற்றி படிச்சிருக்கிறோம். வார வகுப்பில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதே நேரம் டான் டிவியின் இந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் குறிப்பாக ஆர்கே என்று அழைக்கப்படுபவர்கள் உட்பட எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.